நம்ம படிக்க விரும்புற புக்கை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி போட்காஸ்ட் ஃபார்மட்ல Okay, let's unpack this. Our deep dive today, well, it's basically an இது Today, பிடிக்கலன்னா we're going to வீடியோ pull back the ஃபார்மட்ல curtain on the magic that happens inside the devices we use every single day. Can create the us as citizens with the stuff you brain of the whole operation. அதுவும் which does பிடிக்கலன்னா all the heavy கொஸ்டின் ஃபார்மட்ல இன்னும் நிறைய ஃபியூச்சர் யூஸ் பண்ணி நம்ம மூடுக்கு தகுந்த மாதிரி எப்படி படிக்கலாம்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு செகண்ட் இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க ஒரு லைக் கொடுக்கறதுனால என்ன நடக்கும்னா உங்களை மாதிரியே லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ சஜஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம எனக்கும் எஜுகேஷனல் வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். ஸோ நீங்க ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். நோட்புக் ஏலம்ல எப்படி லாகின் பண்ணலாம்னு பார்க்கலாம். கூகுளில் நோட்புக் எல்லாமே சர்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லிங்கை செலக்ட் பண்ணிக்கலாம். ட்ரை நோட்புக் எல்லாம்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததான் இந்த பாக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நோட்புக் எல்லாம் பேஜுக்குள்ளே வந்தாச்சு. நோட்புக் எல்லாம் பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நோட்புக் எல்லாமோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ரீசன்ட் நோட்புக்ஸ்னு இருக்கு பாருங்க. இந்த இடத்துல நம்ம கிரியேட் பண்ண நோட்புக்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். நம்ம இப்போ தான் புதுசாக லாகின் பண்ணிக்கிறதுனால எதுவுமே ஷோ ஆகாமல் எம்டியாக இருக்குது. ஸோ அடுத்து கிரியேட் நோட்புக்ஸ்னு இருக்கு பாருங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணி நம்ம நோட்புக் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் ஃபியூச்சர் நோட்புக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே டிஃபால்ட்டாகவே நோட்புக் எல்லாமலேயே இருக்கிறது. ஃபியூச்சர் நோட்புக்ஸில் ஒன்று செலக்ட் பண்ணி இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்மளா படிக்க விரும்புகிற ஒரு புக்கை நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி ஒரு வீடியோவா ஆடியோவா கிரியேட் பண்ணி படிக்கலாங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நோட்புக் எல்லாம்ல நம்மளுக்கு 3 செக்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சோர்ஸ், செகண்ட் ஒன் வந்து சேட், தேர்ட் ஒன் வந்து ஸ்டுடியோ. இந்த சோர்ஸுங்கிற பார்ட் என்னென்னா நம்ம என்ன புக்கு படிக்க விரும்புகிறோமோ அந்த புக்கை பிடிஎஃப் ஃபார்மெட்டில் அப்லோட் பண்ணுறோம்னா ஸோ அதோட லிங்க் வந்து இங்கே தான் காட்டும். இதுவே ஒரு யூடியூப்ல வந்து லாங் ஃபார்ம் வீடியோ பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோம்னா ஸோ அதோட லிங்க் கொடுத்தோம்னா அதோட சோர்ஸில் இங்கே தான் வரும். இதுவே வெப்சைட்லேருந்து நம்ம படிக்கணும்னு நினச்சோம்னா அதோட லிங்க் கொடுத்தோம்னா அதோட சோர்ஸில் இங்கே தான் வரும். அடுத்ததான் இங்கே சேட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இது எதுக்குன்னா நம்ம கொடுத்துக்கிற சோர்ஸ்லேருந்து பேசிக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே மேலே ஷோ ஆகும். அதுக்கு கீழே இங்கே டாட் டைப்பிங் இருப்பாருங்க. இது எதுக்குன்னா நம்ம கொடுத்துக்கிற சோர்ஸ்லேருந்து நம்மளுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இங்கே நம்ம கொஸ்டின் வந்து டைப் பண்ணோம்னா நோட்புக் எல்லாம் வந்து நம்ம கொடுத்துக்கிற சோர்ஸ்ல இருந்து ஆன்சரை ரெடி பண்ணி கொடுக்கும். இது ரைட் சைடு பாருங்க 21 சோர்சஸ் விசிபிள் ஆகுது. இது என்னன்னா நம்ம சோர்ஸ்ல எவ்வளவு ஃபைல் வந்து அப்லோட் பண்ணிக்கிறோமோ அவ்வளவு ஃபைல் வந்து இங்க இருக்குன்னு இங்க ஷோ ஆகுது. அடுத்து ஸ்டுடியோ செக்ஷன் இருக்கு பாருங்க. இதுல தான் நம்ம அப்லோட் பண்ணிக்கிற புக்கை ஆடியோ ஃபார்மெட்ல இல்ல வீடியோ ஃபார்மெட்ல இல்ல கொஸ்டின் ஃபார்மெட்ல இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச ஆப்ஷன்ல நம்ம அப்லோட் பண்ணிக்கிற புக்கு படிக்கிறதுக்கு இந்த செக்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத போக போக பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ ஹோம் பேஜுக்கு போயிடலாம். இங்கே இந்த ஐக்கான் கிளிக் பண்ணால் ஹோம் பேஜுக்கு போயிடும். நம்ம சிஸ்டத்தில் இருக்கிற புக்கை எப்படி அப்லோட் பண்ணாங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ ஹோம் பேஜுக்கு வந்துட்டோம். இங்கே கிரியேட் நோட் புக்னு இருப்பாருங்க. இதை செலக்ட் பண்ணி நியூ ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ புதுசாக விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. இங்கே சூஸ் ஃபைல்னு இருக்கு பாருங்க. இதை செலக்ட் பண்ணோம்னா நம்ம சிஸ்டத்தில் ஏதாச்சும் ஃபைல் வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வச்சிருந்தோம்னா புக் வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வச்சிருந்தோம்னா அதை வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். இதுவே நான் வந்து ஆன்லைன்லேருந்து படிக்கணும்னு நினச்சோம்னா கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. கூகுள் டிரைவில் ஃபைல் வச்சிருந்தோம்னா கூகுள் டிரைவ்லேருந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் வெப்சைட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கு பாருங்க. வெப்சைட்டில் ஏதாச்சும் சோர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சோர்ஸோட லிங்க்கை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணோம்னா அதை நம்மளால் இங்கே யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக யூடியூப்னு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இது எதுக்குன்னா யூடியூப் வீடியோலேருந்து நம்ம லேர்ன் பண்ண நினச்சோம்னா அந்த வீடியோட லிங்க் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணோம்னா அதோட சோர்ஸை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அடுத்ததாக காப்பி டெக்ஸ்ட் இருக்கு பாருங்க. ஏதோ டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் ஏதாச்சும் ஃபைல் வச்சிருந்தோம்னா அந்த ஃபைலை கூட இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அந்த புக்கை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஆடியோ ஃபார்மெட்டில் இல்லை வீடியோ ஃபார்மெட்டில் இல்லை கொஸ்டின் ஃபார்மெட்டில் எப்படி மாற்றி படிக்கலான்னு பார்க்கலாம். நான் கொடுத்த சோர்ஸ் வந்து இப்போ லெஃப்ட் செக்ஷனில் காட்டுது. அதாவது சிஎஸ் புக் வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சோர்ஸ் வந்து நம்மளுக்கு விசிபிள் ஆகுது. ஸோ இது சேட் செக்ஷனில் பாருங்கள். அந்த புக்கில் என்ன இருக்குதோ அந்த பேசிக் சம்மரி வந்து இங்கே கொடுத்துருக்குது. அதை பற்றி நம்ம கொஸ்டின் கேட்டோம்னா ஸோ அது வந்து நம்மளுக்கு ரிப்ளை பண்ணும். ஸோ அது எப்படின்னு போக பார்த்துடலாம். இதுவே ரைட் சைடு பாருங்கள். இதுதான் ஸ்டுடியோ. நம்ம புக்கில் இருந்து ஆடியோ ஃபார்மெட்டில் வேணால் கேட்டுக்கலாம், வீடியோ ஃபார்மெட்டில். ஸோ இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படிங்கிறது போக பார்க்கலாம். ஸோ அடுத்து தான் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன் பாருங்கள். நான் அப்லோட் பண்ணிக்கிற அந்த புக்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஸோ வாட் இஸ் பைத்தான்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அது ஆன்சர் கொடுத்துருச்சு. ஸோ இது என்ன கான்செப்ட்னா நம்ம அப்லோட் பண்ண புக்கில் என்ன ரெஃபரன்ஸ் இருக்கோ அதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து வெப்சைட்டில் சர்ச் பண்ணி ரிசல்ட் கொடுக்காது. நம்மளுக்கு நம்ம என்ன ஃபைல் வந்து இங்கே அப்லோட் பண்ணிக்கிறோமோ அந்த ஃபைல்லேருந்து தான் நம்மளுக்கு ஆன்சர் வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு சர்ச் இன்ஜின் கான்செப்ட்டில் ஒர்க் ஆகாது. நம்ம வந்து நோட் புக் கான்செப்ட்டில் தான் ஒர்க் ஆகும். ஸோ இது ஒரு வெப்சைட்லேருந்து ஒரு லிங்க் கொடுக்குறீங்கன்னா அந்த லிங்க்கில் வந்து என்ன சோர்ஸ் இருக்கோ அதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து ஆன்சர் கொடுக்கும். ஸோ இந்த நம்பர் இருக்குது பாருங்கள். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இது எந்த பேஜ்லேருந்து எடுத்திருக்கு அப்படிங்கிறது வந்து காட்டுறதுக்கு யூஸ் ஆகுது.
அடுத்து இங்கே 1 2 3ங்கிற நம்பர் எதுக்கு விசிபிள் ஆகுதுன்னா இது கொடுத்துக்கிற அவுட்புட் வந்து எந்த பேஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்குதோ அந்த பேஜோட நம்பர் வந்து இங்கே ஷோ பண்ணுது. நம்ம அந்த நம்பர் கிளிக் பண்ணோம்னா அந்த பேஜுக்கு டைரெக்டாக போயிடும். ஸோ நோட் புக் எல்லாமே வந்து ஏஐ கான்செப்ட்லேயோ இல்லை சர்ச் இன்ஜின் கான்செப்ட்லேயோ ஒர்க் ஆகுறதில்ல. நம்ம என்ன வந்து அதுக்கு சோர்ஸ் கொடுக்குறோமோ அந்த சோர்ஸ்லேருந்து அவுட்புட் எடுத்து கொடுக்குது. இதுவே ChatGPT ஒரு ஆன்சர் கேட்குறோம்னா அது ஏகப்பட்ட ஆன்சர் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் அது ஓனாக ப்ரிடிக்ட் பண்ணியும் கொடுக்கும். எது சரி எது தப்புன்னு கூட தெரியாது நம்மளுக்கு. ஆனால் இதுவே நோட் புக் எல்லாம் வந்து நம்மளே சோர்ஸ் கொடுக்குறங்காட்டி நம்மளால் டைம் சேவ் பண்ண முடியும். அது கொடுக்குற ஆன்சரும் கரெக்டாக இருக்கும். அடுத்ததான் இங்கே சேவ் டு நோட்டுங்கிற ஆப்ஷனுக்கு பாருங்கள். சேட் செக்ஷனில் கொடுத்துருக்குற ஆன்சர் வந்து நீங்கள் மறுபடியும் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேவ் டு நோட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணும்போது அது டெலீட் ஆயிரும். ஸோ அடுத்த ஸ்டுடியோ செக்ஷனுக்கு வந்துடலாம். ஸோ இங்கே தான் நம்ம படிக்க வேண்டிய புக்கை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஆடியோ ஃபார்மெட்டில், வீடியோ ஃபார்மெட்டில், இல்லை ஒரு கொஸ்டின் ஃபார்மெட்டில் நம்ம வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆடியோ ஓவர்வியூன்னு இருக்கு பாருங்க. இதை வந்து கொடுத்துட்றேன். ஸோ நான் எல்லா ஆப்ஷனையுமே கொடுத்துட்றேன். இது வந்து டவுன்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிரும். ஸோ அதனால் நான் எல்லா ஆப்ஷனையுமே கொடுத்துட்றேன். எல்லா ஆப்ஷனையுமே கொடுத்துட்டு அது ஒவ்வொன்றும் எப்படி நம்மளுக்கு ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். நம்ம எடுத்துக்கிற நோட்ஸை நம்மளுக்கு புரியுற மாதிரி மைண்ட் மேப்பை எப்படி மாற்றலாங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து மைண்ட் மேப் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ மைண்ட் மேப் எப்படி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ மைண்ட் மேப் நம்மளுக்கு அழகாக போட்டு கொடுத்துருக்கு பாருங்கள். புக்கில் வந்து 4 மெயின் டாப்பிக்காக பிரிச்சிருக்கு. ஸோ அந்த டாப்பிக்கில் நம்ம ஏதாச்சும் கிளிக் பண்ணோம்னா அதில் மெயின் டாபிக் எதுவோ அதை சப் டாப்பிக்காக பிரிச்சிருக்கும். இப்படி ஒவ்வொரு கான்செப்ட்லையும் எது மெயின் டாப்பிக்கோ அதை வந்து ஹெட்டிங்காக பிரித்து நம்மளுக்கு மைண்ட் மேப் மாதிரி அழகாக போட்டு கொடுத்துருக்கு. இப்போ பாருங்கள், நான் இதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன்னா இந்த 21 சென்ச்சுரி இப்போ வந்து நான் செலக்ட் பண்ணுற பாருங்க. ஸோ அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் வந்து இந்த சேட் செக்ஷனில் வந்து நம்மளுக்கு காட்டும். ஸோ இந்த செக்ஷன்லேருந்து நம்ம ஏதாச்சும் கொஸ்டின் கேட்குறதா இருந்தால் இங்கே நம்ம கேட்டுக்கலாம். மைண்ட் மேப் செக்ஷனுக்கு மறுபடியும் போயிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இந்த ப்ளஸ் மைனஸ்க்கு பாருங்கள். இது வந்து மைனஸ் வந்து ஜூம் கம்மி பண்ணிருக்கு, ப்ளஸ் வந்து ஜூம் அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே இருக்கு பாருங்கள். இது எதுக்குன்னா இதை கொடுத்தோம்னா இது ஃபுல்லாக மைண்ட் மேப்பில் ஃபுல்லாக என்ன இருக்கோ அது வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக காட்டிடும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த புக்கில் என்னென்ன ஹெட்டிங்ஸ் இருக்கோ அந்த ஹெட்டிங்ஸ் ஃபுல்லாக இங்கே காட்டிடும். ஸோ இது வந்து நம்ம அப்படியே மினிமைஸ் பண்ணிடுவோம். மைண்ட் மேப் இவ்வளோ தான். குயிக்காக படிக்கணும்னு நினச்சோம்னா, மைண்ட் மேப் கான்செப்ட் படிக்கணும்னு நினச்சோன்னா இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எடுத்துக்கிற நோட்ஸை குயிக்காக படிக்கிறதுக்கு ஃப்ளாஷ் கார்ட்ஸ் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அடுத்து இங்கே ஃப்ளாஷ் கார்டு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அப்லோட் பண்ண PDF புக்கிலேருந்து ஃப்ளாஷ் கார்டு அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கு பாருங்க. ஸோ இது மூலமாக நான் எந்த அளவுக்கு படிச்சிருக்கேன்னு என்னென்னு டெஸ்ட் பண்ணிக்க முடியும். எக்ஸாமுக்கு குயிக்காக ப்ரிப்பேர் ஆக முடியும். நம்ம படித்தது மனசில் நிற்கிறதுக்கு இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்க்குறதுக்கு இங்கே மேலே இருக்குது பாருங்கள். இது வந்து கொடுத்தீங்கன்னா இங்கே மெயின் பேஜுக்கு வந்துடும். நம்ம எடுத்துக்கிற நோட்ஸை குயிஸ் கொஸ்டின்ஸாக எப்படி மாற்றலாங்கிறத பார்க்கலாம். ஸோ அடுத்து இங்கே குயிஸ்னு இருப்பாருங்க. இதை வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம புக்கிலேருந்து குயிஸ் ஃபார்மெட்டில் கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்கும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரெடி பண்ணி கொடுக்கும். ஸோ அது எப்படி ரெடி பண்ணி கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ நான் இது வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்தோம்னா அது டவுன்லோட் ஆகிருக்கு. அந்த டவுன்லோட் ஆனது தான் இங்கெல்லாம் ஷோ ஆகும். ஸோ அதுவே கேட்டிருக்கு, விச் ஆஃப் த ஃபாலோவிங் டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான் கன்சிடர்ட் இம்யூட்டபிள் மீனிங் இன் வேல்யூ கேனாட் பி சேஞ்ச் ஆஃப்டர் கிரியேஷன். ஸோ இந்த மாதிரிலாம் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுனால நம்மளால் ஈஸியாக வந்து மைண்ட் வந்து ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். ஸோ இதுவே தெரியலனா அதுவே ஹிண்ட் கொடுக்கும் பாருங்கள். கீழே பாருங்கள், அதுவே ஹிண்ட் கொடுத்துருக்கும் பாருங்கள். இதை கிளிக் பண்ணால் திங்க் அபவுட் விச் டேட்டா டைப் யூஸ் parenthesis and இஸ் known ஃபார் இஸ் இட்ஸ் அன்சேஞ்சபிள் நேச்சர் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்கு, க்ளூ மாதிரி கொடுத்துருக்கு அதுவே. ஸோ நான் வந்து டப்புன்னு கொடுக்குறேன். ஸோ ஆன்சர் ரைட்டாக இருந்தால் ரைட்னு கொடுக்கும். ஸோ இதுவே நம்ம வேறு ஏதாச்சும் கிளிக் பண்ணியிருந்தோம்னா, ஸோ இதுவே நான் வேறு கொஸ்டின் ரீட் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்னு கொடுத்துட்றேன். விச் நம்பர் சிஸ்டம் யூசஸ் 16 யூனிக் சிம்பிள்ஸ் இன்க்ளூடிங் டிஜிட்ஸ் 0 to 9 அண்ட் லெட்டர்ஸ் A to Fன்னு கொடுத்துருக்கு. ஸோ நான் இதை ஏதாச்சும் ஆன்சர் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதுவே ராங்காக ஆன்சர் செலக்ட் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு இது ராங்குன்னு காட்டி எது ரைட் ஆன்சரோ அந்த ரைட் ஆன்சர் வந்து இங்களுக்கு நம்மளுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம படிக்கிறதுனால படிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். படிக்கிறதுக்கு நம்மளுக்கே பிடிச்சிருக்கும். படித்தது நம்ம மைண்டில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து இன்னொரு பேஜ் போயிடும். நம்மளோட புக்கை ஆடியோ போட்காஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணி எப்படி படிக்கலாங்கிறத பார்க்கலாம். ஸோ அடுத்ததான் இந்த ஆடியோ ஓவர்வியூன்னு பாருங்கள். இந்த ஆப்ஷன் பார்த்துக்கலாம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம அப்லோட் பண்ணிக்கிற ஒரு புக்கை ஆடியோ ஃபார்மெட்டில் ஈஸியாக கேட்க முடியும். ஆடியோ ஃபார்மெட்டில் 2 பேர் வந்து ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஈஸியாக நம்மளால் கேட்க முடியும். நம்ம பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம்னா அந்த டைமில் நம்ம ஒரு புக்கை எடுத்து வச்சு படிச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ அதுவே நம்ம ஆடியோ ஃபார்மெட்டில் அந்த புக்கை படித்தா எப்படி இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் தான் இது ஆடியோ ஓவர்வியூனுக்கு பாருங்கள். ஸோ இதை வந்து கொடுத்தோம்னா டவுன்லோட் ஆயிரும். ஸோ இங்கே வந்து கீழே காட்டுது பாருங்கள். ஏற்கனவே நம்மளுக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இது என்ன கான்செப்ட்டில் ஒர்க் ஆகுதுன்னா, யூடியூப்பில் வந்து நீங்கள் போட்காஸ்ட் பார்த்துருப்பீங்க. ஒரு கான்செப்ட் பற்றி 4 பேர் பேசிட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் நம்ம அப்லோட் பண்ண புக்கை பற்றி 2 பேர் பேசினா எப்படி இருக்கும். ஸோ அந்த கான்செப்டில் தான் இந்த ஆடியோ வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இது பார்க்கல எப்படி இருக்குன்னு.
the fastest possible shortcut to understanding how our modern digital world actually works, from the tiniest bit of data right up to the global networks running AI and blockchain. Yes, that's absolutely right. And the source material itself, it's interesting because it's tackling this big ஸோ இந்த மாதிரி 2 பேர் பேசிகிட்டு இருந்தால் நம்ம அப்லோட் பண்ணிக்கிற சோர்ஸை பற்றி 2 பேர் பேசினா எப்படி இருக்கும்? ஸோ அந்த கான்செப்ட் தான் இது. இதுலேயும் இந்த பட்டன் இருக்கு பாருங்கள், இதை வந்து நம்ம கொடுத்தோம்னா இதுலேருந்து கொஸ்டின் நம்மளால் கேட்க முடியும். ஸோ பேசிகிட்டு இருக்க நம்மளால் ஏதாச்சும் கொஸ்டின் வந்து அப்படியே அவங்கக்கிட்டே பேசுகிற மாதிரி இருக்கும். அவங்கக்கிட்டே நம்ம கொஸ்டின் கேட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ நம்மளுக்கு ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த பட்டன் வந்து நான் இப்போ கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். Okay, let's unpack this. Our deep dive today, well, it's basically an accelerated course in computer science. ஸோ இப்போ போட்காஸ்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. Excerpts of a foundational இதுலேயே நம்ம கொஸ்டின் வேணால் கேட்டுக்கலாம் இவங்க கூட. The goal here is to give you like the fastest possible shortcut to understanding how our modern digital world actually works. From the tiniest bit of data. The source material ஓகே, itself. 2 பேர் நம்ம சப்ஜெக்ட் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு விரும்புகிறேன். இப்போ நான் கேட்குறேன் பாருங்கள். ஸோ இங்கே ஜாயின் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஜாயின் கொடுத்துட்டு நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் பாருங்கள். Our mission is to kind of synthesize. Oh, hey, our listener wants to join in. What's up? வாட் இஸ் பைத்தான்? That's a great question, and it actually leads right into what we were about to talk about later. Absolutely. Python is key to this whole conversation, isn't it? It is. Python is a high-level language. And crucially, it's also free and open source. Exactly. ஸோ பார்த்தீங்களா, நம்ம ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டோம்னா அதை பற்றியே 2 பேர் பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃபியூச்சர்லாம். We're going to talk about that later, the difference between compiled and interpreted. இன்னும் நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்குறதா இருந்தாலும் நம்ம போய் கேட்டுகிட்டே இருக்கலாம். It processes your program instructions one by one. Translate. ஸோ அடுத்ததாக கேட்குற மாதிரி ஜாயின் கொடுத்துட்டு Which means it's... Yep, go on. ஹவு டு ஒர்க் பிளாக் செயின்? Oh, that's another excellent question. You are jumping straight to the most fascinating emerging trends. We love the enthusiasm. Blockchain is a system that works on decentralization. Instead of one central ஸோ பார்த்தீங்களா, நம்ம என்ன கொஸ்டின் கேட்டாலும் அந்த சோர்ஸில் அப்படி அந்த ஆன்சர் இருந்துச்சுன்னா அதை பற்றி பேசுவாங்க. அதை பற்றி வெளியிருந்து வெப்சைட்லேருந்து அவங்களே எடுக்க மாட்டாங்க. நம்ம என்ன சோர்ஸ் கொடுத்துருக்குறோமோ அந்த சோர்ஸ்லேருந்து தான் நம்மளுக்கு ஆன்சர் வந்து கொடுப்பாங்க. Before that block can be ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். all the computers or nodes நம்ம புக்கை எப்படி வீடியோவை கன்வெர்ட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக இன்னொரு இந்த வீடியோ ஓவர்வியூ இருக்கு பாருங்க, இது வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஓவர்வியூ ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து கொடுத்திங்கன்னா டவுன்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நம்ம ஃபைல் வந்து என்ன சைஸில் இருக்கோ அதை பொறுத்து டவுன்லோட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ நான் இங்கே வந்து கொடுத்துருக்கிறது வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு பாருங்கள், கீழே வந்து இங்கே காட்டுது. ஸோ இப்போ இது நம்மளுக்கு எப்படி நம்ம கொடுத்துருக்கிற புக்கை இது எப்படி வீடியோவாக இது வந்து கன்வெர்ட் பண்ணிக்குதுன்னு பார்க்கலாம். Today, we're going to pull back the curtain on the magic that happens inside the devices we use every single day. We're going to explore how a bunch of simple on-off switches can create the entire digital world we know and love. Let's jump right in. I mean, have you ever really stopped and thought about it? How does this little slab of glass and metal in your hand seem to just get you? What's the secret sauce that turns a tap on a screen into a pizza at your door or a video call with family halfway across the world? Well, it's not exactly magic, but it is an incredible feat of engineering. ஸோ இது மொத்தமாகவே 7 நிமிஷம் தான் கன்வெர்ட் பண்ணியிருக்கு. ஸோ இன்னும் நம்மளுக்கு அதிகமாக வேணும்னா நம்ம இன்னமும் அதிகமாக வேணும்னா கேட்டோம்னா அதுவும் நம்மளால் அதிகமாக கஸ்டமைஸ் பண்ண முடியும். இன்னும் புக்கு ஃபுல்லாமே கன்வெர்ட் பண்ணுற அளவுக்கு இதில் வந்து ஆப்ஷன் இன்னும் வரல. ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு 10 நிமிஷத்துக்குள்ளே வரைக்கும் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்னும் போக போக வந்து அட்வான்ஸ்டாக அது வந்து நம்ம என்ன அளவுக்கு சோர்ஸ் கொடுத்துருக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து அதுவாக சோர்ஸ் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது யூடியூப்பில் ஒரு வீடியோ பண்ணி தான் பாஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி 10 மினிட்ஸ் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே ரிவைட் பண்ணுறதா இருந்தால் ரிவைட் பண்ணிக்கலாம். ஒரு புக்கை வந்து குயிக்காக படிக்கணும்னு நினச்சோம்னா இந்த ஆப்ஷனெல்லாம் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ ஃபார்மேட்டில் பார்த்து படிச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபியூச்சரில் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து இங்கே ரிப்போர்ட்னு ஆப்ஷன் இருப்பாங்க. இதில் நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. பிளாக் போஸ்ட் க்ரியேட் பண்ணுறதா க்ரியேட் பண்ணிக்கலாம், ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுற மாதிரி இருந்தால் ரெடி பண்ணிக்கலாம். இதுவே ஒரு புக் மாதிரி வேணுன்னா, ஸ்டடி கைட் மாதிரி வேணுன்னா இது வந்து கொடுத்தோம்னா ஜெனரேட் பண்ணுறதா ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இங்கே ஒரு மெயின் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். நம்ம அப்லோட் பண்ண புக்கு இங்கிலீஷில் இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்ச லாங்குவேஜில் நம்மளால் படிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் தான் இது. இதுவே ஆடியோ வந்து தமிழில் கேட்கணும்னு நினச்சோன்னா தமிழில் கேட்கலாம். நம்ம பார்த்த ஆடியோ வந்து தமிழில் கேட்கணும்னு நினச்சோன்னா தமிழில் கேட்கலாம். ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணுற மாதிரிங்க, தமிழ்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுற மாதிரிங்க. இதை கொடுத்துட்டு
ஸோ இப்போ ஜெனரேட் கொடுக்குறேன். ஸோ ஆடியோ வந்து நம்மளுக்கு தமிழில் ரெடி ஆயிரும். தமிழில் 2 பேர் போட்காஸ்ட் பண்ணுற மாதிரி நம்மளால் அந்த ஆடியோ வந்து கேட்க முடியும். ஸோ இப்போ நம்மளுக்கு தமிழில் டவுன்லோட் கொடுத்த ஆடியோ வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. டவுன்லோட் ஆகிறதுக்கு நம்ம சோர்ஸை பொறுத்து டவுன்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இந்த ஆடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன். வணக்கம். இன்னைக்கு நாம கணினி உலகத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா எட்டி பார்க்க போறோம். ஆமா. உங்க கையில இருக்கிற என்சிஆர்டி வகுப்பு 11 பாட புத்தகத்தோட சில முக்கிய பகுதிகளை எடுத்து அதுல இருக்கிற அடிப்படையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயங்களை பத்தி பேசலாம். ஸோ இதில் வந்து நம்ம இங்கிலீஷில் பார்த்த மாதிரி நம்ம கொஸ்டின் கேட்க முடியாது. இங்கிலீஷில் நம்ம என்ன பார்த்தோம், 2 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க, போட்காஸ்ட் மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. கூடவே நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க கூட கொஸ்டின் கேட்டால் அவங்க ரிப்ளை பண்ணாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இன்னும் தமிழில் கொடுக்கல. ஸோ வர்ற அப்டேட்டில் வந்து அதை வந்து கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. நம்மளை சுத்தி இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகம் எப்படி இயங்குது, அதுக்கு பின்னால இருக்கிற தர்க்கம் என்னன்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆர்வம். ஸோ இந்த ஃபியூச்சரோட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு பிடிச்ச லாங்குவேஜில் ஸோ ஒரு டெக்ஸ்ட்டாக மட்டுமே படிக்காமல் ஆடியோவா வீடியோவா இல்லை ஒரு கொஸ்டின் ஃபார்மெட்டில் என்ன ஃபார்மெட்டில் நம்ம படிக்கணும்னு நினச்சாலுமே இந்த நோட்புக் எல்லாம் டூல் யூஸ் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச ஃபார்மெட்டில் நம்மளால் படிக்க முடியும். ஸோ இந்த ஃபியூச்சர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இங்கே இருக்கிற ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் பார்த்து நீங்கள் எக்ஸைட் ஆனீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸ் இதோட முடிஞ்சு. ஏதோ ஒரு வகையில் இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புறேன். கரியரில் உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு டெலகிராம் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கங்க. இதில் ஃப்ரீ டியூட்டோரியல்ஸ் அண்ட் டவுட் சப்போர்ட்ஸ் எல்லாம் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் இருந்தே கிடைக்கும். லிங்க் கமெண்ட்டில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கங்க.